கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 20வது வசனம். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாய் முடிய பண்ணினார். இந்த நாளுடைய தேவ செய்தியின் தலைப்பானது தீமையை நன்மையாய் முடிய பண்ணுகிற கர்த்தர். ஹல்லேலூயா. அவர் தீமையை நன்மையாய் மாற்றுகிற கர்த்தர் என்று யாரை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அவர் யாவற்றையும் அவருக்கு ஏற்ற விதமாய் மாற்றக்கூடியவர். தமக்கு ஏற்றது போல இந்த உலகத்தை வந்து பார்க்கிறார். அது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, தாம் விரும்பினபடி அந்த உலகத்தை மாற்றினார். அதுபோல நம்முடைய கர்த்தரால் நமக்கு ஏற்படுகிற தீமையை நன்மையாய் முடிய பண்ண முடியும். இந்த வசனங்கள்ல நம்ம பார்க்கிறோம். இது யோசேப்பினுடைய வாழ்க்கையில யோசேப்பு தன் சகோதரரிடத்துல தன்னுடைய கடைசி மரண தருவாயில பேசுகிறார். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், ஆனால் தேவனோ அதை நன்மையாய் முடிய பண்ணினார். யோசேப்பினுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். நல்ல சமாதானமான வாழ்க்கை. 17 வயசுல நல்ல இளமை வயதுல நல்ல குதித்து ஓடி ஆடி தகப்பன் வீட்டில் சந்தோஷமாய், கடைக்குட்டின்றனால நல்ல சந்தோஷமா எல்லா நன்மைகளையும் அனுபவித்து வாழ்ந்துட்டு இருக்கான். கர்த்தர் அவனுக்கு ஒரு நல்ல வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். என்னது? ஒரு சொப்பனம் தருகிறார். அதுல எல்லாருடைய அறிக்கட்டுகளும் என்ன பண்ணுது? அவனை வணங்குகிறது, அவனுக்கு முன்பாக விழுந்து வணங்குகிறது. சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்களும் அவனை வணங்குது. எவ்வளவு அருமையான ஒரு சொப்பனம்! அவனுடைய வாழ்க்கையில் அவன் நினைச்சிருப்பான், கர்த்தர் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறாரு. ஆனா இது நிறைவேறக்கூடாதுன்னு சொல்லி பலர் இவனுக்கு தீமைகளை செய்தான். சொல்லுகிறான், நீங்களும் எனக்கு தீமையை செய்தீர்கள். அவனோட வாழ்க்கையில பார்க்கிறோம். சகோதரர்கள் என்ன பண்ணுகிறாங்க? இவன் சொப்பனம் எப்படி நிறைவேறுமோ பார்ப்போம் என்று சொல்லி முதலாவது என்ன பண்ணுகிறாங்க? ஒரு தண்ணீர் இல்லாத ஒரு குழியில தூக்கி போடுகிறாங்க. அவங்க மூத்த அண்ணன் எப்படியாச்சும் தம்பியை நம்ம காப்பாத்திரும் அப்படின்னு சொல்லி நினைத்துட்டு இருக்கும்போது, காப்பாத்திட்டா எங்க சொப்பனம் நிறைவேறுமோன்னு பயந்த யூதா என்ன பண்ணுகிறார்? ஒரு ஆலோசனை சொல்லுகிறார். அந்த இஸ்மவேலர் இடத்துல என்ன பண்ணிடுவோம்? விற்று போட்டுருவோம், எப்படி நடக்கும்னு பார்ப்போம், அவன் வாழ்க்கை எப்படி அதுக்கப்புறம் நல்லதா மாறுதுன்னு பார்ப்போம். வாய்ப்பே இல்லை அப்படின்னு நினைச்சாங்க. இஸ்மவேல் இடத்துல விற்று போட்டாங்க. முதலாவது அவனுடைய சகோதரர்கள் அவனுக்கு தீமை செய்தாங்க. அவனை எடுத்து வெள்ளி காசுக்கு இஸ்மவேல் இடத்துல விற்று போட்டாங்க. சரி வரான், போர்த்திபாருடைய வீட்டுக்கு கொண்டு வந்து விடப்படுகிறான். கொஞ்சம் வாழ்க்கை அனுகூலமா போற போல இருக்கு. அங்கே போர்த்திபாரின் மனைவி அவனுக்கு ஒரு தீமை செய்கிறான். இவன் செய்யாத குற்றத்தை இவன் மேல சாட்டுகிறான். ஒரு தீமை செய்கிறான், அவனுக்கு தீமை செய்யப்படுகிறது. சரி, போர்த்திபாரின் மனைவி தான் இப்படி பண்றானா? போர்த்திபார் அதை நம்பிக்கொண்டு என்ன பண்றாரு? இவனை சிறைச்சாலையில கொண்டு போய் போடுறாரு. அவர் ஒரு தீமை செய்கிறார். இவ்வளவு நாள் நம்ம இடத்துல இருந்தானே, இவன் இப்படி குற்றம் செய்கிறவன் அல்லையே, இவனுக்கு வாய்ப்பு நிறைய இருந்துச்சு, ஆனாலும் அவன் செய்யாம இருந்தானே, இப்போ அவன் செஞ்சிருப்பானு அவர் சிந்திக்கல. மனைவியின் பேச்சை கேட்டு என்ன பண்றாரு? சிறைச்சாலையில போடுறாரு. அவனுக்கு ஒரு தீமை செய்யப்படுது. நன்மையா இருக்கும்னு நினைச்சு வந்தவன் சொப்பனத்தை பார்த்து நினைத்தவனுக்கு என்ன இழைக்கப்பட்டுட்டே இருக்கு? தீமை இழைக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. சரி, சிறைச்சாலைக்கு போறான். அங்கே ஒரு தயவு உண்டாகுது. சரி, சந்தோஷமா இருக்கே, எப்படி விடுதலை ஆயிடுவோம்னு நினைக்கிறான். ஒரு பானபாத்திரக்காரனுக்கு என்ன பண்ணுகிறான்? சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுகிறான். அவன் அதே போல என்ன பண்ணப்படுகிறான்? 3 நாள்ல விடுதலையாக்கப்பட்டு ராஜாவோட அரண்மனைக்கு போறான். சொல்லி அனுப்புறான், நீ போகும்பொழுது என்ன பண்ணு, என்னை நினைத்தரல அப்படின்றான். ஆனா வேதம் சொல்லுகிறது, அவன் போய் 2 வருஷமா பதிலே இல்லை. எவ்வளவு ஆசையா இருந்திருப்பான். அவன் விடுதலையாகும் பொழுது அந்த பானபாத்திரக்கார சந்தோஷப்பட்டிருப்பானோ தெரியல. யோசேப்பு என்ன பண்ணியிருப்பான்? சந்தோஷப்பட்டிருப்பான். பா, நான் கர்த்தர் என்னுடைய வார்த்தையை அவர் ஆமோதித்திருக்கிறார், தேவன் அவனை விடுதலை ஆகிருக்கிறார். அவன் என்ன பண்ணுவான்? கண்டிப்பா போய் ராஜா கிட்ட சொல்லி என்ன பண்ணியிருப்பான்? என்னை விடுதலை ஆக்கிடுவான்னு, நன்மை செய்வான்னு எதிர்பார்த்த நாட்கள் அவனுக்கு என்ன இழைக்கப்பட்டது? தீமை இழைக்கப்பட்டது. நினைச்சிருப்பான். அந்த 2 வருஷத்துல என்ன நடந்துச்சுன்னு வேதத்துல குறிப்பிடப்படல. ஒருவேளை யோசேப்பு, எனக்கு இருந்த கடைசி வாய்ப்பு என்ன ஆயிடுச்சு? போயிடுச்சு. கடைசியா யார் தானே காப்பாற்ற முடியும்னு நினைச்சேன். இந்த பானபாத்திரக்காரன் தான் விடுதலையாக்கப்பட போறான். இவன் தான் வெளியே போறான். ராஜாவை அவனாலதான் பார்க்க முடியும். ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனோட நெருக்கமான ஆளியா இருக்க மாட்டான். ஏன்னா நம்ம நெகேமியாவோட சம்பவத்துல பார்க்கிறோம். நெகேமியா ஒரு பானபாத்திரக்காரன். அவன் துக்கமுகமா இருப்பதை யார் கவனிச்சாவா? ராஜா கவனித்தார். அப்ப எவ்வளவு நெருக்கமா இருந்திருப்பான். ஒரு பானபாத்திரக்காரன் எவ்வளவு நெருக்கமா இருக்கக்கூடியவன். நீ ராஜாவுக்கு நெருக்கமா இருக்க ஆள் அவன் தான். அவன் சொல்லி அனுப்பக்கூடிய ஒரே ஆள் அவன் தான். அவன்கிட்டயே சொல்லி அனுப்பியாச்சு. அவன் நினைச்சிருப்பான், அவ்வளவுதான், எனக்கு தீங்கு இழைக்கப்பட்டுருச்சு,
இனி இதுல இருந்து என்ன பண்ண முடியாது, மீண்டு வர முடியாது. இனி வர வாய்ப்பே இல்லை, இனி வர சூழ்நிலையே இல்லை. கடைசி ஒரு துருப்பு சீட்டு என்ன ஆயிடுச்சு, போயிடுச்சு அப்படின்னு நினைச்சிருப்பான். ஆனா கர்த்தர் அவர் சும்மா இருக்கவில்லை. இவர்களோ அவனுக்கு தீங்கு செய்ய நினைத்தார்கள். கர்த்தர் அவர் தீமையை மாற்றல, அந்த தீமையை நன்மையாய் மாற்றினார். அந்த தீமையை அவர்கள் அவனுக்கு இழைத்த அந்த தீமையை என்னமோ மாற்றினாராம், நன்மையாய் மாற்றினாராம். அவர் மறுரூபத்தின் தேவன். அவர் ஒரு விஷயத்தை மற்றொன்றாய் மாற்றக்கூடிய வல்லமை உடையவர். அவங்க கண்ணுக்கெல்லாம் அது எப்படி தெரிஞ்சிச்சு, அவன் எகிப்துல போய் எப்படி இருக்கான், அடிமையா இருக்கான் அப்படின்றது அது ஒரு தீமையாய் தெரிந்தது. ஆனால் கர்த்தரின் பார்வையில் அதை நன்மையாய் மாற்றக்கூடிய சூழ்நிலை இருந்தது. 2 வருடத்திற்கு பின்பாக அவர் அங்கே பேசினார். அவர் அவருக்கு ராஜாவுக்கு சொப்பனத்தை தந்தார். பணபாத்திரக்காரன் சொல்லுகிறான், நான் செய்த தீங்கு எனக்கு இப்பொழுதுதான் நினைவு வருகிறது. கர்த்தர் நினைவில் கொண்டு வந்தார். அவர் சும்மா விடுகிற தேவன் அல்லங்க. நம்ம வாழ்க்கையில நம்ம யோசிக்கலாம், நிறைய கூட இருக்கவங்க எல்லாம் எனக்கு என்ன செய்யறாங்க, தீமையை செய்யறாங்க. நான் நல்லா நான் யாருக்கும் எந்த கெட்டதும் நினைக்கிறேன், எல்லாருக்கும் நல்லது தான் நினைக்கிறேன். ஆனா அவர்களோ எனக்கு என்ன நினைக்கிறாங்க, தீமையை நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கலங்கிட்டு இருக்கலாம். வாழ்க்கையில நமக்கு வாக்குத்தத்தம் வாங்கியிருப்போம், ஆனா வாக்குத்தத்தத்திற்கு அப்படியே எதிரான ஒரு திசையில கடந்து போயிட்டு இருக்கலாம். நன்மையை பெற வேண்டிய நாம் தீமையை பெற்றுக்கொண்டு வாழ்ந்துட்டு இருக்கலாம். ஆனா நமக்கு ஒரு கர்த்தர் இருக்கிறார். அவர் அந்த தீமையை நன்மையாய் மாற்ற அவர் வல்லமை உடையவர். அவரால் கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லைங்க. எப்படி இந்த தீமையை நன்மையாய் மாற்றுகிறார்? அவன் சொல்லுகிறான், ஆதியாகமம் 45வது அதிகாரம் 5வது வசனம், என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கு விசனமாயும் இருக்க வேண்டாம். ஜீவ ரட்சணையை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். அவங்க மனசுலாம் என்னதான் நினைச்சாங்க, நம்ம அவனுக்கு என்ன பண்ணிட்டோம், கெட்டது பண்ணிட்டோம், அவனை பிடிச்சி கொடுத்துட்டோம், அவனை நாசம் பண்ணிட்டோம், அவனை முடிய பண்ணிட்டோம்னு நினைக்கிறோம். ஆனா அதற்கு பின்பாக ஒரு தேவனுடைய பெரிய திட்டம் இருக்கிறது. அவனை இரட்சகனாக மாற்றுவதற்காக தேவன் இந்த தீமை அவன் வாழ்க்கையில அனுமதித்தார். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில தீமை வருகிறதா, நல்லா புரிந்து கொள்ளுங்க. உங்களுக்கு தீமை இழைத்தவர்களுக்கு நீங்கள் இரட்சகனாக மாற போகிறீங்க. அவர்களுக்கு நீங்கள் போஷிக்கிறவர்களாக மாற போகிறீங்க. உங்களுக்கு எடுத்து கொடுக்கலன்னு கவலைப்படாதீங்க, நீங்க அவங்களுக்கு எடுத்து கொடுக்க போகிறீங்க. ஒருவேளை யூதாவும் அவன் சகோதரர்களும் அவங்களை விற்று போடாதிருந்தாங்கன்னா அந்த பஞ்சம் வந்திருக்கும். எகிப்திலே உண்டான பஞ்சம் சுற்றி இருந்த இடங்களுக்கும் பரவிச்சான். அந்த பஞ்சம் வந்திருக்கும். குடும்பமாய் எல்லாரும் மரித்து போயிருப்பாங்க. அந்த வனாந்தரத்துல எலும்போடு எலும்பாக மண்ணுக்குள்ளாக புதைக்கப்பட்டு போயிருப்பாங்க. இல்ல, தீமையை போல தோணலாம், ஆனா ஒரு தேவன் இருக்கிறார், எல்லாவற்றையும் பார்க்கிற ஒரு தேவன் இருக்கிறார். அவர் ஒன்றையும் பார்த்து கொண்டு சும்மா இருக்கிறவர் அல்ல, அவர் அநாதி திட்டங்களை தீட்டுகிற தேவன். பின்னாடி ஆராய்ந்து முடியாத அதிசயங்களை வைத்திருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. யோசேப்பை இரட்சகனாக மாற்றினார். ஏன் அவன் வாழ்க்கையில் இந்த தீமை? அவன் ஒரு இரட்சகனாக மாறுவதற்கு, அவன் ஜனங்களை ரட்சிக்கிறதற்கு அவன் வாழ்க்கையில் இந்த தீமை அனுமதிக்கப்பட்டிருந்தது. அதை தேவன் நன்மையாய் முடிய பண்ணினார். இன்னொரு சம்பவத்தை கூட பார்ப்போம். எஸ்தர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். எஸ்தர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஆனாலும் மொர்தெகாயின் மேல் மாத்திரம் கை போடுவது அவனுக்கு அற்பமான காரியமாய் கண்டது. மொர்தெகாயின் ஜனங்கள் இன்னார் என்று ஆமானுக்கு அறிவிக்கப்பட்டபடியினால் அகாஸ்வேரின் ராஜ்யமெங்கும் இருக்கிற மொர்தெகாயின் ஜனமாகிய யூதரை எல்லாம் சங்கரிக்க அவன் வகை தேடினான். இங்கே யூதர்களுக்கு விரோதமாய் ஒரு தீமை இழைக்கப்படுகிறது. ஆமான் என்கிற ஒருவன் எழும்பி அவனை மொர்தெகாய் வணங்காததுனால அந்த இனத்தையே நான் அழிப்பேன்னு முடிவு பண்ணி ராஜாவின் இடத்துல தந்திரமாய் பேசுகிறான். ராஜாவே, இந்த மாதிரி உன்னுடைய ராஜ்யம் எங்கும், அதாவது 127 நாடுகள் எங்கும் ஒரு ஜனம் மட்டும் சிதறி இருக்கு. ஒரே கூட்டத்தால் தான், ஆனா என்ன பண்ணியிருக்கிறாங்க, சிதறி இருக்கிறாங்க. அவங்களுடைய கலாச்சாரமும் வழக்கங்களும் நமக்கு விரோதமா இருக்கு. அவர்கள் இருக்கிறதுனால ராஜாவுக்கு குடைச்சல் தான். அதனால ராஜா என்ன பண்ணுங்க, நீங்க அவங்கள நிர்மூலமாக்கி போடுங்க அப்படின்னு. உடனே ராஜா
முத்திரை மோதிரத்தை கழட்டி அவன் கையில் கொடுத்து பார்த்து பண்ணுப்பா அப்படின்னு அதிகாரத்தை கொடுத்துட்டார். உடனே எழுதி அனுப்புகிறான், டேட் ஃபிக்ஸ் பண்ணுறான். நீங்கள் வாசித்தீங்கன்னா 3ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில், ஆதார் மாதமான 12ஆம் மாதம் 13ஆம் தேதி ஆகிய ஒரே நாளிலே சிறியோர் பெரியோர் குழந்தைகள் ஸ்திரீகள் ஆகிய சகல யூதரையும் அழித்து கொண்டு நிர்மூலமாக்கவும் அவர்களை கொள்ளையிடவும் அஞ்சற்காரர் கையிலே ராஜாவின் நாடுகளுக்கெல்லாம் கட்டளை அனுப்பப்பட்டது. இந்த நாளில் இவங்களை எல்லாரும் என்ன பண்ணணும்? சிறியோர் பெரியோர் குழந்தை எல்லாரும் என்ன பண்ணணும்? நீங்க வெட்டி சாய்க்கணும்னு 127 நாடுகளுக்கு கடிதம் எழுதி அனுப்பப்படுது. இஸ்ரவேலுக்கு விரோதமாக ஒரு பெரிய தீமை இழைக்கப்படுது. ஒரு மனிதனை பகைத்தது, ஒரு மனிதனுக்கு விரோதமாக இருந்த ஒரு கோபம் முழு யூதரையும் பாதிக்குது. என்ன செய்வதுன்னு யாருக்கும் தெரியல. ஆனா தேவன் கைவிட்டாரா? அவர் கைவிடவில்லையே. அவர் என்றைக்கும் மறந்து போகிறவர் அல்ல. அவர் ஜனத்தை அவர் கைவிடுகிறவர் அல்ல. எஸ்தர்னு ஒரு ராஜாத்தை எழுப்புறார். மொர்தெகாயின் மூலமாக அவளுக்கு ஆலோசனை கொடுக்கப்படுது. அவ போகிறா, ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணுகிறா. ராஜா பந்தியிலே பிரியப்பட்டார். பந்தியிலே பிரியப்பட்ட ராஜா எஸ்தர்கிட்ட கேட்கிறாரு, உனக்கு என்ன வேண்டும் நீ கேளு அப்படின்னு. என் ஆண்டவரே, என்னையும் என் ஜனத்தாரையும் நீர் கொல்ல போகிறீர். இது என்ன? இதை உமக்கு நீங்க என் ஜனத்துக்கு விரோதமா இப்படி ஒருவன் எழும்பி அவர்களை கொலை செய்ய திட்டம் தீட்டி இருக்கிறான் அப்படின்னு ராஜாட்ட சொன்னானே. ராஜாவுக்கு கோவம். ராஜா கேட்கிற, இப்படிப்பட்ட தீமையை இழைத்தது யார்? ஆமான்னு அவர் சொன்னோடனே ராஜா விசாரிக்கிறார். ஆம் ராஜாவே, அவனுடைய வீட்டில் மொர்தெகாய்க்கு ஒரு தூக்கு மரம் எழுப்பப்பட்டிருக்குன்னு எல்லா காரியங்களும் ஆமான் நினைத்தான். நல்ல திட்டம் தீட்டியாச்சு. நாள் நெருங்கிடுச்சு. யூதர் ஜனத்தை எல்லாத்தையும் என்ன பண்ண போறோம்? போட்டு தள்ள போறோம். விசேஷமா அந்த மொர்தெகாயை பிடிச்சி நான் என்ன பண்ண போறேன்? தூக்கில போட போறேன். என் வீட்டுல தூக்கில போட்டு நான் சந்தோஷப்பட போறேன். என் முன்னாடி வண்டியிடாத நிலைமையை பாருங்கடான்னு நான் மார்த்தண்ட போறேன்னு என்னென்னவோ அவன் கற்பனையில இருக்கிறான். ஆனால் அவன் இஸ்ரவேலருக்கு தீமையாக இழைத்ததை தேவன் அவன் பட்சமாக திருப்பினார். அதான் வேத வசனம் சொல்லுகிறது. எஸ்தர் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல, ராஜாவின் வார்த்தையின்படியும் அவனுடைய கட்டளையின்படியும் செய்யப்படுவதற்கு ஆதார் மாதம் என்கிற 12ஆம் மாதம் 13ஆம் தேதியிலே யூதரின் பகைஞர் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களே, அந்நாளில் தானே யூதரானவர்கள் தங்கள் பகைஞர்களை மேற்கொள்ளும்படி காரியம் மாறுதலாய் முடிந்தது. எஸ்தரை கொண்டு எஸ்தரும் மொர்தெகாயும் ராஜாவின் இடத்துல பேசி மறுபடியும் அந்த முத்திரை மோதிரத்தை வாங்கி, இப்போ ராஜா போட்ட கட்டளை என்ன பண்ண முடியாது? மாற்ற முடியாது. எல்லாரும் யாரும் அழிக்க கூடாதுப்பான்னு திரும்பி எழுத அனுப்ப முடியாது. ஒரு கட்டளை இழைக்கப்பட்டுருச்சுன்னா அதற்கு மாறாக நம்ம எதுவும் பண்ண முடியாது. இப்போ தேவன் ஞானத்தை தருகிறார். மொர்தெகாய் எஸ்தருக்கு சொல்லி தராங்க. எப்படி எழுதுறாங்கன்னா, யூத ஜனத்துக்கு எழுதப்படுகிறது, உங்களை எவன் வெட்ட வருகிறானோ நீங்க திரும்ப வெட்டுங்க அப்படின்ட்டு. ஜனத்திற்கு தேவன் துணையாய் நின்றார். யூதர் எல்லாரும் எழும்பி வெட்ட ஆரம்பிச்சாங்க. கர்த்தர் அவர்கள் பட்சத்தில் நின்று அந்த யுத்தத்தில் வெற்றியை காண செய்தார். யூதர்கள் காக்கப்பட்டார்கள். அதான் வேதம் சொல்லுது, காரியம் மாறுதலாய் முடிந்தது. தீமைன்னு இழைக்கப்பட்டதை கர்த்தர் இஸ்ரவேலர்களுக்கு நன்மையாய் மாற்றி தந்தார். அது மாத்திரமா? அது வரைக்கும் யூதர்கள் சிதறி கிடந்தாங்க, அங்கங்க இருந்தாங்க. இப்ப யூதர்கள் பட்சமாய் நின்று பேசுகிற மொர்தெகாயை தேவன் ராஜாவின் அருகிலே கொண்டு போய் நிறுத்துகிறார். வாசித்தோமானால் எஸ்தர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல, யூதனாகிய மொர்தெகாய் ராஜாவாகிய அகாஸ்வேருக்கு 2வது ஆவணமும் யூதருக்குள் பெரியவனும் தன் திரளான சகோதரருக்கு பிரியமானதும் அன்றி தன் ஜனங்களுடைய நன்மையை நாடி தன் குலத்தாருக்கெல்லாம் சமாதானம் உண்டாக பேசுகிறவனாக இருந்தான். ஆமான் நினைத்தது ஒண்ணு, அவ்வளவுதான், ஜனங்களை போட்டு தள்ள போறோம் அப்படின்னு தீமையை அவங்களுக்கு வர பண்ணிட்டோம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக ஒரு தீமை நிற்குது அப்படின்னு நினைச்சான். ஆனா கர்த்தர் மாறுதலாய் முடிய பண்ணினார். அவனை தேவன் கொன்று அவன் ஸ்தானத்திலே மொர்தெகாயை எழுப்பி நின்று அவன் தன் ஜனங்களுக்கு பிரியமாய் பேசத்தக்கதானாக அங்கே நிறுத்தி யூதரை அவர் பாதுகாத்தார். அல்லேலூயா. நம்மளுக்கு விரோதமாக பல திட்டம் தீட்டலாம். நம்முடைய தொழில் ரீதியாக, நம்முடைய வாழ்க்கையில, நம்ம இருக்கிற இடங்கள்ல நம்ம நிர்மூலமாக்கிடலாம் அப்படின்னு சொல்லி பல திட்டங்களை தீட்டலாம். ஆனா நம்மோடு இருக்கிற தேவன் பெரியவர்.
அவர் என்ன செய்வார் தெரியுமா? அவர்கள் வெட்டின குழியிலே அவர்களையே தள்ளி அவர்கள் எடுத்த பட்டயத்தாலே அவர்களே கொண்டு போடுவார். கோலியாத் வந்து நிற்கிறான் பட்டயத்தோட, உங்களில் எவன் ஆகிலும் இருக்கிறானா அப்படின்ட்டு. ஜனங்கள் எல்லாரும் பதறிட்டு நிற்கிறாங்க. ஆனா தேவன் கைவிடுகிற தேவன் அல்ல. அவனுடைய பட்டயத்தாலேயே அவன் கழுத்தை துண்டாக்கி அந்த தலையை கொண்டு போய் வைக்கிறாங்க மலையின் மேல. ஊரே பார்க்கட்டு. அவனுடைய பட்டயமே அவனுக்கு விரோதமாய் மாறினது. நமக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா ஆயுதங்களும் வாய்க்காதே போகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது அவர்களுக்கு விரோதமாகவே திரும்பும். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஒருபோதும் கைவிடுகிற தேவன் அல்ல. இவன் ஒருபோதும் தீமையை அனுமதிக்கிற தேவன் அல்ல. அவர் தீமையை நன்மையாய் மாற்றுகிறவர். வேதத்தில் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு கதாபாத்திரம் யோபு. சொல்லுகிறார், தேவனிடத்துல நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமா என்று. அவனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய தீமை இழைக்கப்பட்டது. அதுவும் அந்த தீமையை யார் அனுமதித்தது? கர்த்தரே அனுமதித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது வேதம். வாசிப்போம். யோபு 42வது அதிகாரம் 11ஆம் வசனம். அப்பொழுது அவனுடைய எல்லா சகோதரிகளும் முன் அவனுக்கு அறிமுகமான அனைவரும் அவனிடத்தில் வந்து அவன் வீட்டில் அவனுடைய போஜனம் பண்ணி கர்த்தர் அவன் மேல் வரப்பண்ணின தீங்கு நிமித்தம் அவனுக்காக அங்கலாய்த்துன்னு சொல்லி கர்த்தரே அனுமதிச்சார். என்னத தீங்கு அனுமதிச்சார். யோபின் வாழ்க்கையில நமக்கு தெரியும், நம்மளுக்கு தெரியாத சத்தியம் அல்ல. அவனிடத்துல இருந்த எல்லா ஆடு மாடுகள், எல்லா கழுதைகள், ஒட்டகங்கள், எருதுகள் எல்லாம் போனது. அவன் ஆசையாய் அவன் ஒவ்வொரு வாட்டி பார்த்து பார்த்து என் பிள்ளைங்க தப்பு செஞ்சிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி பார்த்து பார்த்து பலியிட்டு பாதுகாத்த பிள்ளைகள் ஒரே நாளில மரித்து போனாங்க. சில பிள்ளைகள் மரித்து போனாங்க. இனி பிள்ளைகளை பெற்றெடுக்கலாமா? உடல் முழுவதும் பருக்களும், ஒரு துணியை உடுக்க முடியல, பக்கத்துல யார் பக்கத்துலயும் போக முடியல, சாம்பலிலே அமர்ந்து ஓட்டை வைத்து சுரண்டி கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கை. கொடூரமான ரணவேதனை, தீங்கு அவனுக்கு இழைக்கப்பட்டிருக்கு. ஆனாலும் கர்த்தர் கைவிட்டாரா? இல்ல, கர்த்தர் ஒருபோதும் கைவிடுகிறவர் அல்ல. அவர் அதே தீமையை, இவனுக்கு உண்டாக்கப்பட்ட தீமையை பார்த்து அவனுடைய சகோதரர்களும் சகோதரிகளும் நண்பர்களும் உறவினர்களும் அங்கலாய்த்து அவனுக்கு என்ன பண்ணுகிறார்கள்? அந்த வசனம் சொல்லுகிறது, அவனுக்கு ஆறுதல் சொல்லி அவரவர் ஒவ்வொரு தங்க காசையும் அவரவர் ஒவ்வொரு பொன் ஆவரணங்களையும் அவனுக்கு கொடுத்தார்கள். எதை பார்த்து? அவனுக்கு இழைக்கப்பட்ட அந்த தீங்கை பார்த்து அவனுக்கு என்ன உண்டாகுது? இப்போ நன்மை உண்டாகுது. அவர்கள் கொடுத்த அந்த செல்வங்கள் எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறம் கணக்கு பார்த்தா அவனுடைய முன்னிலைமையை பார்க்கலோ, யோபுவின் பின்னிலைமை இரட்டத்தனையாக ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தது. நம்ம வாழ்க்கையில கர்த்தர் சில தீங்கு அனுமதிக்கிறது போல இருக்கும், நஷ்டங்கள் நம்ம வாழ்க்கையில ஏற்படுகிறது போல இருக்கும், கஷ்டங்கள் வரலாம். ஆனாலும் அதே கஷ்டங்களை கொண்டே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். அதற்கு நம்மளுக்கு வேதத்துல ஒரு சாட்சி தேவன் எழுதி வைத்து போயிருக்கிறார். யோபுவின் கஷ்டத்தை பார்த்தே அவன் எப்படிப்பட்டவன ஆசீர்வதிக்கப்பட்டானா? இரட்டத்தனையாய் ஆசீர்வதிக்கப்பட்டானா. கர்த்தர் அவனுக்கு 10 பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா. கர்த்தர் ஒருபோதும் கைவிடுகிறவர் அல்ல. சத்துருக்களை மேற்கொள்ள விடுகிற தேவன் அல்ல. பிசாசு தான் அந்த அதிகாரத்தை கேட்டு யோபுக்கு விரோதமா இந்த தீங்கையெல்லாம் இழைத்தது. ஆனாலும் கர்த்தர் அவனை கைவிட்டாரா? கைவிடவில்லை. ஒருபோதும் அவனை விட்டு போகலையே. அவர் வானத்திலே தோன்றி அவனோடு பேசி அவனை சுகமாக்கினார். அவனுக்கு தீர்க்க சுகத்தை தந்தார். அவனுடைய தீமையை கண்டே அவன் நன்மையை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அவன் மீது அங்கலாய்ப்பை அவனுடைய சகோதரர்களுக்கு உண்டாக்கினார். அவருடைய செல்வங்களை கொண்டே கர்த்தர் அவனை இரட்டைத்தனையாய் ஆசீர்வதித்தார். அவன் இழந்தது எல்லாவற்றையும் அவன் திருப்பிக் கொள்ள கர்த்தர் கிருபை செய்தார். நம்முடைய தேவன் இன்னும் உண்மை உள்ளவராயிருக்கிறார். அவர் மாறி போகிற தேவன் அல்ல, அவர் மாறாத தேவன். இதை எழுதப்பட்டிருக்கிற தேவன் அதே தேவன் அப்படியே இன்றும் இருக்கிறார். நமக்கு ஒருவேளை நஷ்டங்கள் வந்திருக்கலாம், கஷ்டங்கள் வந்திருக்கலாம், நிறைய நேரங்களில் நன்மை செய்யணும்னு நினைத்து அது நமக்கு தீமையாய் மாறி இருக்கலாம். ஆனா கர்த்தரோ அதை நமக்கு நன்மையாய் மாற்ற வல்லவர். அதை நமக்கு நன்மையாய் மாற்ற வல்லவர். ஹல்லேலூயா. லூக்கா எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 25வது வசனத்தில் இப்படியாக சொல்லப்படுகிறது. 16:25
அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ பூமியிலே உயிரோடு இருக்கும் காலத்தில் உன் நன்மைகளை அனுபவித்தாய், லாசருவும் அப்படியே தீமைகளை அனுபவித்தான். அதை நினைத்துக்கொள். இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான், நீயோ வேதனைப்படுகிறான். வேதத்தின் தத்துவம் என்னவென்றால், தேவனுடைய கட்டளை என்றால், ஒருவன் துன்பத்தை அனுபவித்தால் அதற்கு ஈடான நன்மை அவன் அனுபவிக்கும் காலம் கர்த்தர் வைத்திருக்கிறார். லாசருவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவனோ தீமையை அனுபவித்தான், இப்பொழுது என்ன பண்ணப்படுகிறான்? தேற்றப்படுகிறான். ஒருவேளை தீமையின் பாதையில போயிட்டு இருக்கீங்களா? கஷ்டத்தின் பாதையில போயிட்டு இருக்கீங்களா? கர்த்தர் என்று சொல்லுகிறார், உன்னை தேற்றுகிற காலம் உனக்கு அருகாமையில இருக்கிறது. உன்னை விட்டது தூரமா இல்லை. இதோ நான் உண்மை உள்ள தேவன், உன்னை கைவிடாத தேவன், உன்னை காண்கிற தேவன். நீ பெற்ற தீமைக்கு பதிலாக இரட்டத்தனையான நன்மை உன் வாழ்க்கையில் இருக்கிறது. இந்த தீமையின் பாதையில கடந்து போகும் பொழுது நாம் எவற்றை கடைபிடிக்க வேண்டும்? நிறைய நேரங்கள் இந்த தீமையின் பாதையில போறப்போ நிறைய பேர் விழுந்து போயிடுறாங்க, நிறைய பேர் பின்மாற்றம் அடைந்துடுறாங்க. அநேக சாட்சிகளை கேளுங்க, ஏன் வரல அப்படின்னு. ஆண்டவர்கிட்ட வந்த பிறகுதான் என்னது, எங்களுக்கு நிறைய கஷ்டம் வந்துருச்சு. ஆண்டவர்கிட்ட இல்லாதப்ப கூட நாங்க எப்படி இருந்தோம்? நல்ல செல்வந்தர்களாக இருந்தோம்னு சொல்லுவாங்க. அந்த தீமையின் பாதை, அந்த கஷ்டத்தின் நெருக்கத்தின் பாதை வரும் பொழுது எல்லாரும் வழி விலகி போயிடுறாங்க. ஆனா அப்படிப்பட்ட நேரத்துல நாம் எதை கடைபிடிக்க வேண்டும்? இந்த நன்மையின் நாட்களை அடையும் வரைக்கும் நம்ம எப்படிப்பட்ட பாதையில நடக்க வேண்டும் என்று பார்த்து நம்ம இந்த நாளின் செய்தியை நம்ம முடிப்போம். முதலாவதாக நம்ம யோசேப்பினுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம், இந்த தீமையின் நாட்களில அவன் இப்படிப்பட்ட துன்பத்திற்குள்ள போன நேரங்கள்ல கூட அவன் யாருக்கும் தீமை செய்யணும். போர்த்திபார் வீட்டில் அவன் எப்படி கொண்டு போகப்படுகிறான்? அடிமையாக கொண்டு போகப்படுகிறான். அங்கே அவர்களுடைய வேலைகளில் இவன் உதவி செய்கிறவனா இருந்தான், அவர்களுக்கு நன்மை செய்கிறவனா இருந்தான், அவருடைய கணக்குகளை நியாயமாய் உண்மையாய் பார்த்தான். அதனாலதான் போர்த்திபார் அவனை இன்னும் உயர்ந்த ஸ்தானத்துல தூக்கி வைத்தார். இந்த தீமையின் நாட்கள்ல, நமக்கு தீமை இழைக்கப்படுகிற இந்த நேரங்கள்ல நாம் நன்மை செய்கிறவர்களாக இருக்கணும். தீமைக்கு தீமை என்று சரி கட்டுகிற ஒரு பழக்கம் நம்முடைய வாழ்க்கையில காணப்படக்கூடாது. தீமை நமக்கு செய்தாலோ நாம் அவர்களுக்கு என்ன செய்யணும்? நன்மை செய்யணும். தேவன் சொல்கிறா, உன்னை 1 மைல் தூரம் நடக்க பலவந்தம் பண்ணினால் நீ அவனோட கூட என்ன பண்ணு? 2 மைல் தூரம் நட. வசனங்களை எல்லாம் உனக்கு கொடு. தேவன் சொல்லி தருகிறார். உனக்கு தீமை செய்கிறவர்களுக்கு என்ன செய்யணும் சொல்கிறார்? நன்மையே செய். நம்மளுக்கு தீமை செய்யப்படுகிற இந்த காலங்கள் இருக்கும் பொழுது நாம் எப்படிப்பட்டவர்களாக காணப்பட வேண்டும் என்றால், நன்மை செய்கிறவர்களாக காணப்பட வேண்டும். யோசேப்பினுடைய வாழ்க்கை அதுக்கு ஒரு உதாரணம். அவனுக்கு 1000 தீமைகள் இழைக்கப்பட்டிருந்தாலும் அவன் சகோதரர்களுக்கு அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தான்? ரட்சகனாக இருந்தான், நன்மை செய்கிறவனாக இருந்தான். அவங்க பசியோட போட்டு செத்து போகட்டும் அப்படின்னு இல்லை, அவர்களுக்கு தேவையானவைகளை கொடுத்தான். ராஜாவினிடத்துல பேசி ஆசீர்வாதமான பூமியை அவர்களுக்கு வாங்கி கொடுத்தான், நல்ல மேய்ச்சலான இடத்தை வாங்கி கொடுத்தான். அவன் தீமைக்கு சரியாக தீமையை செய்யாதபடிக்கு அதற்கு நன்மையை செய்தான். அல்லேலூயா. நாமும் அப்படி இருக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். சாரிபாத் விதவையை பார்க்கிற வாழ்க்கையில அவர் இடத்துல இருக்கிறது கொஞ்சம் மாவும் கொஞ்சம் எண்ணெயும் தான். அவளுக்கு இழைக்கப்படுகிறது என்னது? அநியாயம். அவ என்ன வச்சிருக்கிறா? கொஞ்சம் மாவு கொஞ்சம் எண்ணெய் வச்சிருக்கிறா. அதையும் என்ன பண்றாரு தீர்க்கதரிசி? எனக்கு கொடு, அதுல கொஞ்சத்தை எடுத்து எனக்கு பண்ணு, எனக்கு கொடு. எங்க அரை வயிறுக்கு சாப்பிடலான்னு வச்சிருந்ததுல இவர் கொஞ்சம் வாங்கிட்டாருன்னா என்னதான் இருக்கு? இப்போ 1/4 வயிறு தான் இருக்கு. தீமை இழைக்கப்படுகிறது போல அநியாயத்தை போல தோன்றினாலும் அவள் அதிலும் தீர்க்கதரிசிக்கு என்ன செஞ்சா? நன்மையை செய்தா. கொண்டு வந்து சுட்டு கொடுத்தா தேவன் அதை அவளுக்கு நன்மையாக மாற்றினார். அவளுடைய தீமையை நன்மையாய் மாற்றினார். அங்க திரும்பி போய் பார்த்தா எவ்வளவுதான் மாவு இருந்துச்சு? இவ்வளவு மாவு இருந்துச்சு. அதுல இவ்வளவு எடுத்து என்ன பண்ணிட்டா? தீர்க்கதரிசிக்கு செஞ்சு கொடுத்துட்டா. இன்னும் இவ்வளவுதான் மாவு இருக்கு. ஆனா அதை நன்மையாய் மாற்றினார். எடுக்கிறா வருது, எடுக்கிறா வருது. அங்க இருந்த அளவு மாறவே இல்லை, அது கொஞ்சம் தான். ஆனால் அதை போதுமானதாய் மாற்றி தந்தார், பஞ்சம் தீரும் வரைக்கும். அல்லேலூயா. ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்ல. தீமை உங்களுக்கு இழைக்கப்படுகிற சூழ்நிலையா?
பவுல் சொல்லி சொல்லுகிறார், நீ அந்த தீமை உன்னை மேற்கொள்ள விடாத, அந்த தீமையை நன்மையினாலே நீ மேற்கொள். அந்த தீமையை நன்மையினாலே நீ மேற்கொண்டு அதில் ஜெயத்தை காணு என்று சொல்லி தருகிறார். இரண்டாவதாக நாம் இந்த தீமையின் நாட்களிலே கடைபிடிக்க வேண்டிய காரியம் யோபு 42வது அதிகாரம் 7வது வசனம். கர்த்தர் இந்த வார்த்தைகளை யோபுவோடு பேசணும் என்று கர்த்தர் தேமானியனாகிய எலிப்பாசை நோக்கி, உன்மேலும் உன் 2 சிநேகிதர் மேலும் எனக்கு கோபம் ஒழுகிறது. என் தாசனாகிய யோபு பேசினது போல நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை. தேவன் யோபுக்கு மீண்டும் அந்த ஆசீர்வாதத்தை தர காரணம் என்ன தெரியுமா? இந்த தீமையின் நாட்களிலே யோபு நிதானமாய் பேசினார். கர்த்தரை குறித்து நிதானமாய் பேச வேண்டும். நம்முடைய வார்த்தைகள் நிதானமாய் இருக்க வேண்டும். இந்த நாளில் வாலிபர் சபத்தில் நாங்கள் எவற்றை பேச வேண்டும், எவற்றை பேசக்கூடாது என்பதை பார்த்தோம். வேதத்தில் 33 காரியங்களை பேசக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 3 காரியங்களை தான் பேசணும்னு சொல்லியிருக்கு. அந்த 33 சொன்ன இங்கே நேரம் ஆயிரும். நான் அந்த 3 காரியங்களை எவற்றை நாம் பேசலாம் என்று வேதம் நமக்கு அனுமதிக்கிறது என்பதை மட்டும் சொல்லி அது தேவன் எப்படி பிரியப்படுகிறார் என்று சொல்லி முடிக்கிறேன். முதலாவது 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 9வது வசனம். அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணி அவருடைய அதிசயங்களை எல்லாம் தியானித்து பேசுங்கள். நாம் எப்படிப்பட்ட வார்த்தைகளை பேச வேண்டுமா? அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணி அவருடைய அதிசயங்களை எல்லாம் தியானித்து பேச வேண்டும். நம்ம மனசுல இருக்கணும், ஏதோ இந்த நாள்ல நம்ம தீமையை அனுபவிக்கிறோம்ட்டு கர்த்தரை தூஷிக்கிறதுல பிரயோஜனம் இல்லை. அவர் நமக்கு ஒரு காலத்துல என்ன செய்தார்? நன்மைகளை செய்து நடத்தி வந்தார். அந்த அதிசயமான வழிகளை நினைத்து நாம் இப்பொழுது பேச வேண்டும். யோபு சொல்லுகிறார், கர்த்தரிடத்தில் நன்மையை பெற்று நாம் தீமையை பெற வேண்டாமா? பைத்தியக்காரி போல நீ பேசாத. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கே மகிமை என்று அவன் தேவன் செய்த அதிசயங்களை பேசினான். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், கடைசி நாளில் அவர் பூமியிலே வந்து நிற்பதை அந்நிய கண்கள் அல்ல என் கண்களே காணும் தேவனுடைய அதிசயங்களை பேசினான். அது தேவனுடைய பார்வையிலே நிதானமாய்ப்பட்டது. அதனாலே அவனை தேவன் ஆசீர்வதித்தார். இரண்டாவது எவற்றை நாம் பேச வேண்டும்? சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 8வது அதிகாரம் 16வது வசனம். நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் என்னவென்றால், அவனவன் பிறனோடே உண்மையை பேசுங்கள், உங்கள் வாசல்களில் சத்தியமும் சமாதானத்துக்கும் ஏற்க நியாயம் தீருங்கள் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. இரண்டாவதாக நம்ம எதை பேச வேண்டுமா? உண்மையை பேச வேண்டுமா? யோபனுடைய நண்பர்கள் அவனுக்கு விரோதமாய் பல குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க. உன் வாய்தான் உனக்கு பிரச்சனை, நீ செஞ்ச இதுதான் உனக்கு பிரச்சனையா இருந்திருக்கும், இதனாலதான் தேவன் உன்னை தண்டிச்சிருப்பாருன்னு அநேக காரியங்களை சொல்கிறாங்க. ஆனா யோபு இதை மறைக்கணும்னு சொல்லிட்டோ எதற்காகவோ பொய்யையோ அவன் பேசவில்லை. அவன் பேசின வார்த்தைகளை கேட்டு அவர்களால் அவனுக்கு மாறுதரம் சொல்ல முடியலையா? அவனுடைய வார்த்தையில அவன் நீதியிலே நின்றபடியினாலே அவனுக்கு என்ன சொல்லப்பட முடியவில்லையா? மாறுதரம் சொல்ல முடியல. அவன் பொய்யே பேசல. அந்த இடத்துல அவன் எது அவனுடைய வாழ்க்கையில் அவன் உண்மை என்று நினைத்தானோ அந்த உண்மையை மாத்திரம் தான் அவன் பேசினான். அது கர்த்தருடைய பார்வையில நிதானமாய்ப்பட்டது. மூன்றாவது, நாம் எவற்றை பேச தேவன் நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார் என்ற எபேசியர் 4ஆம் அதிகாரம் 29வது வசனம். கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம், பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள் என்று. யோபுவின் நண்பர்கள் பேசுகிறதை கேட்டு கர்த்தர் சொல்லுகிறாரு, நீங்கள் யோபுவை போல நிதானமா பேசல. ஏன்னா அவங்க எதுவுமே பக்தி விருத்திக்கு ஏதுவான இடத்துல பேசல. யோபுவை குற்றம் சாட்ட வேண்டும் என்பதே அவங்களுடைய நோக்கமும் பேச்சுமா இருந்தது. ஆனா யோபுவின் வார்த்தையோ பக்தி விருத்திக்கு ஏதுவாக இருந்தது, தேவ ரகசியங்களை உள்ளடக்கியதா இருந்தது. நேரம் கிடைத்தா யோபு பேசுகிற வார்த்தையை எடுத்து ஆராய்ந்து பாருங்க. அத்தனை ரகசியங்கள், தேவனுடைய படைப்பின் ரகசியங்கள்,
தேவனுடைய வருகையின் ரகசியங்கள் என்ன? கர்த்தரின் நாமம் பக்தி விருத்தி அடையத்தக்கதான வார்த்தைகளே அவன் வாயிலிருந்து வந்தது. இது கர்த்தரின் பார்வையிலே நிதானமாய்ப்பட்டது. தேவன் அதிலே பிரியப்பட்டார். இந்த தீமையின் நாட்கள்ல ஒருவேளை நீங்க கடந்து போகிறீங்கன்னா நல்ல ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க, உங்களுடைய வார்த்தைகள் கர்த்தருக்கு என்று நிதானமாய் இருக்கட்டும். ஏதோ ஒரு எமோஷன்ல ஏதோ ஒன்று பேசி தள்ளுகிறதல்ல, அது கர்த்தருக்கு பிரியமானதல்ல. நாம் இந்த நாட்களில் எவ்வளவு நிதானமாய் பேசுகிறோமோ அவ்வளவு நாம் நன்மையை சமீபமாய் பெற்றுக்கொள்கிறோம் என்பது உறுதியாயிருக்கும். தேவ சமூகத்துல ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, இந்த தீமையின் நாட்களில் நாங்கள் கடந்து போகும் பொழுது ஆண்டவரே, நாங்கள் அதை பார்த்து அந்த தீமை எங்களை மேற்கொள்ளாதபடிக்கு தீமையை நன்மையினாலே நாங்கள் மேற்கொண்டு முடிவிலே உம்மிடத்திலிருந்து நீர் அதை ஆச்சரியமாக நடத்துகிற அந்த பாதையின் முடிவை கண்டு உம்மை துதிக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்கன்னு தெய்வ சமூகத்தில் தாழ்த்துவோமா? எல்லாரும் முழங்கால் படியிட்டுக் கொள்ளுவோம். கர்த்தர் சமூகத்தில் தாழ்த்துவோம்.